எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ஒரு நல்ல வீடியோ. இன்றைக்கும் ஒரு தோட்டம் தான், தனியாக 2-3 பேர் சேர்ந்து செய்கிற தோட்டம். அதாவது ஃபேமிலி, அண்ணா, தங்கச்சி, மச்சான் 3 பேரும் செய்கிற தோட்டம் உண்டு. நல்ல தோட்டமாக அமையப்போகுது. நல்லா செய்திருக்கணும். அவ்வளோ கஷ்டப்படணும்னு பாருங்கோ. சுவிஸ் வெடன்ஸ்வீலில், சூரிச் மாநிலத்தில் இருக்கிற வெடன்ஸ்வீல் கிராமத்தில் இந்த மக்கள் எல்லாம் தோட்டங்களை எடுத்து இந்த வெயில் காலங்களில் அவைக்கு தேவையான மரக்கறியையும் பெற்றுக்கொண்டு அதே நேரம் மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவுகிறார்கள். எவ்வளோ மனசு வேணும். வாங்க போய் பார்ப்போம். பாருங்க, வாசல் இதுதான் தோட்டத்தின் வாசல். வெல்கம் போட்டு எல்லாம் கட்டி வச்சு ஊர் படலை இங்கே ஆக்கலண்டா மணி அடிக்கலாம். மணி அடித்து உள்ளுக்கு போவோம். மணி அடிக்காச்சு, உள்ளுக்கு போவோம். போய் பார்ப்போம் என்னென்ன வச்சிருக்கிறோம். ஹாய் அமிக்கோ. அப்போ பார்ப்போம். இங்கே தோட்டக்காரர் எல்லாம் போயினோம், ஒவ்வொரு தடவை போயினோம். இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்து அவன் நிற்கிறேன் பார்த்துட்டு இங்கே நிற்கிறேன். வாங்க போவோம். எல்லாம் வச்சிருக்கோம், எல்லாம் காட்டுவேன். போவோம். இப்படியே போனால் இங்கே பெரிய தோட்டம் நான் வச்சுக்கிறேன். வச்சு இல்லை இப்போ சும்மா காட்டிக்கொண்டு வரோம். நினைக்கிறேன் மழை வெஞ்சதான். இது பூச்சுட்கிழங்கு. பூக்கண்டுகள் வைக்கிறது மகரந்த சேர்க்கைக்காக. தேனீகள் மகரந்த சேர்க்கைக்காக இந்த பூக்கண்டுகள் வைக்கிறது. வடிவுக்கும் கூட. சரி, இஞ்சால வாங்கோ பாப்போம். இது இது பசலி கொடி. இது பசலி. இது வல்லாரை. வல்லாரை. இது வல்லாரை. அதுக்குள்ள பசலியும் நிற்குது. இப்படியே வளர்ந்தீங்க வந்துட்டு கொடி எடுத்துருக்குறோம். அது கொடியா வருமோ? இதில் கொஞ்சம் இங்கே உங்களோட ஸ்ரீலங்கன் மிளகா கண்டு நிற்கிது. சிலோன் மிளகா இந்த வேறுங்க காய்க்கிறேன். இது சிலோன் கத்தரி. நானே விதை போட்டு நாற்று கொண்டு நாற்று, அதாவது விதையை கொண்டு வந்து நாற்று போட்டு எடுத்துறீங்க. சிலோன் மட்டவில் கத்திரிக்காய்னு சொல்லி. மட்டவில் கத்திரிக்காய் ராணிவே அந்த மாதிரி காய்ச்சிருக்கிறேன். இஞ்சாலையில் நல்ல நல்ல ஐட்டம் வச்சுருக்கிறீங்க. இஞ்சால நீங்கள் எதுலையும் போடலாங்க. இது பாவக்காய் கட்டையினும் வேறு கொட்டைக்கு விட்டுருக்குறேன். நீ வேறு விதைக்கு விட்டுருக்கு. அடுத்த முறை விதை எடுக்க அதாவது இப்படி எல்லாம் இருக்குது. விதமான தொங்குது. இங்கே இதுக்குள்ள பூசணிக்காய் இருக்குது. இதுவும் கத்தரி நிற்குது. இதை போட்டு அப்படியே விட்டு அதுக்கு தங்கட வாயில் வருது. இங்கே இதுக்குள்ள பாருங்க பூசணிக்காய் கொட்டிலுக்குள்ள அப்படியே பூசணி. இங்கே இதுக்குள்ள இது என்ன பூசணி? இது இந்த சக்கரை பூசணி. சக்கரை பூசணி மாதிரியா? இது இது அல்லி. தாமரை இனம் அல்லியோ. இது சிலோனில் இருக்குது. சிலோனில் இருந்தால் கொண்டாந்து எனக்கு தந்த வந்து பாருங்க. இங்கே பூத்துருக்கு அல்லிப்பு. அல்லி தாமரை இனம். ஏற்பேரி. ஹலோ. ரோசா செடி நிற்குது. இது இந்த போஞ்சி. இது போஞ்சி இனம். இது பாவக்கொடி. அப்படி இங்கே வந்தால் ஊர் முந்திய என்ன? இது முந்திரிய பழம். இங்கே காய்ச்சிருக்குது. நல்ல காய், அளவாக காய்ச்சிருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு. இது போஞ்சியில் கொடி போஞ்சி. இது கொடி போஞ்சி. அப்படியே இது புறம்பேரி. இது பழுத்தா கருப்பாக இருக்குமே. என்ன கருத்து இப்படி கருப்பா நல்லா கருப்பாக வேற ஒன்று. இப்படி வந்தால் தான் பழம். இன்னும் பழக்கம் நல்லா இருக்கு. இன்னும் பழக்கம். இது ஸ்ட்ராபெரி எல்லாம். இது பிசுக்கங்காய் கொடியான காய்க்கையில் 2 கண்டு வச்சுனா
வளர்ந்துருக்கிறேன் சொல்லாங்கன். ஆனால் இன்னும் காய்க்கல, காய்க்கவே இல்லை. அதுக்கு இன்னும் காலம் இருக்கோ தெரியல. ஆனால் வளர்ந்த பூக்குதும் இல்லை காய்க்கும் இல்லை. இதான் முதல் வச்சு பார்த்தது. இன்னும் சுவிஸில் மாதம் இருக்குதானே விண்டர் வர்றதுக்கு. யா அதால் பிரச்சனை இல்லை. இதுவும் கொடி கொஞ்சி. இது கொடி கொஞ்சி இந்திரா. யா மற்ற இது வந்து இது கேரட் கேரட் போட்டிருக்கோம். இந்த தோட்டத்துக்கு கேரட் போட்டிருக்கீங்க. மற்ற இது வந்து சோளம் சிலோன்போ சோளம். இலங்கையில் சிவப்பு சிவப்பு இனம். இஞ்சி அடியை பார்க்கவே தெரியுது. சிலோனில் இருந்து கொட்டவனங்க நட்டது இதாக போட்டு. நீங்கள் வித்தியாசமாக எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் என்ன காய்கறியில் ஆனால் வளருது கொஞ்சம் லேட் ஆகும் பேர. ஆனால் நல்ல உயரத்துக்கு வளருவேன். ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து விதை. இங்கே துபாய் பூசணிக்க இந்த கீழே. கீரை வேற ஒன்று முறிஞ்சு கிடக்குண்ணா. இது வந்து சிவப்பு கீரை. இவர் வந்து இப்போ இதாண்ட முறிஞ்சு போனால் இவர் கொட்டைக்கு விட்டுருக்குறோம். நேற்றுக்கு விட்டுக்கிறாங்க. இப்படியே கிடந்து கீழே கிடந்தா பாதிப்பு இல்லையோ? இல்லை முத்திட்டானே. அப்படியே அந்த பதத்துக்கு வருவேன். வாடின ஒன்று வெயில்ல கட்டுத்திக்கு விட்டானு தெரிஞ்சு பாருங்க. இதில் வந்து பிஎஸ் மேரம் இந்த பீர்னே அதில் சும்மா பீர்னே இந்த புடலாம் கொடியை நட்டு விட்டேன் சும்மா கிடந்த மிச்சத்தை. இதுக்கு படலாட்டு மண்ணு கொடி இங்கே பாருங்க. எல்லாம் காய்ச்சி தொங்குதோ அங்கே. அந்த அப்பல் மேரமோ அது அது ரெண்டும் இது பிஎன்ஏ மேடம். நாங்கள் ஆஞ்சிட்டோம். இதில் இருந்து காய்க்கினோம். இங்கே பல்புகள் தூங்கினோம். பல்பு எல்லாம் கூட தூங்குது. இங்கே இவர் இலங்கையோ? இல்லை இவர் இங்கே தியான் பூசணி. சுவிஸ் பூசணி. இங்கே இது வந்து ஆப்பிள் மேடம். ஆப்பிள் 3 ஆப்பிள் மரம் நிற்குது. 3 ஆப்பிள் மரம் காய்ச்சிருக்கு. அதுலேயும் பல்புகள் போகுது. அதுலேயும் எங்கட கொடி எல்லாம் எல்லா இடத்துலையும் பாஞ்சிருக்குது கொடி. இங்கே பாருங்க ஆப்பிள் காயல் எல்லாம் கீழே எல்லாம் கிடக்குது. இனிமேல் இதெல்லாம் முத்தோணும். என்ன முத்தோணும்? இங்கே பாருங்க அப்படியே கொடி அப்படியே படர்ந்து வருது. இங்கே பிஎஸ்ல அப்படியே விட்டுட்டீங்க. உங்களுக்கு வசதி தானே. இதை பாருங்க. இது பிஎஸ் பழம். நல்லா இருக்கு. வித்தியாசமான முறையில் நீங்கள் எல்லாம் இயற்கை பசல தானே? இயற்கை. எல்லாம் இயற்கை. இது வந்து இதெல்லோ இது வந்து அத்திக்காய் அத்திப்பழம் அத்திப்பழம் இங்கே வச்சிருக்கணும் பாருங்க. எல்லாம் காய்ச்சிருக்கிறது இந்த பெருக்கையில். ஒரு சீசன் முடிஞ்சது. இங்கே பாவக்கொடி புடலங்கொடி எல்லாம் நிற்கிது. தோட்டமண்டா எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். என்ன கத்திரிக்காய் இஞ்சாலே நல்லா காய் காய்ச்சிருக்கு. அடுத்த கண்டு இந்த சும்மா இடத்துல எல்லாம் கீரை முளைச்சு நிற்குது. இதெல்லாம் தங்கடவாட்டில் முளைச்சதெல்லாம் நான் விடுறது தக்காளி. தங்கடவாட்டில் இங்கே சரி. இது சின்ன தக்காளி. சேரி தக்காளி என்று சொல்றதா? எல்லாம் தங்கடவாட்டில் முளைச்சவே. அதோட நீங்கள் ஒன்றும் சேதம் செய்கிறீங்கள? ஒன்றும் செய்கிறீங்கள. அப்படியே விட்டு விடுறது. தோட்டத்துக்கு வர்ற எல்லாத்தையும் விரட்டும். இது வந்து சேரி தக்காளி. சேரி மரம். இது எங்கட சேரி பழம் இருக்கല്ലോ. மருந்தடிக்கிற பாம்பும் வச்சிருக்கீங்க? அதுவும் வச்சுக்கிறேன். இங்கே கிடக்கு. அதை வந்து நான் அந்த ஆரம்பத்தில் இங்கே இருக்குதானே பிஓ மருந்து வண்டி ஒரு அந்த பூச்சி எழுதல் பிடிச்சா ஒரு இலிகளுக்கு அடிச்சு விடுறது. இது வந்து சேரி மரம் சீசன் முடிஞ்சுது. சரி சரி. இந்த கீர்ஷன் அது முடிஞ்சது. இப்போ நீ நெட்டில் அவுட்டு விடணும். நாங்கள் ஆஞ்சிட்டோம். நீ அடுத்த வருஷம் வெட்டா போகணும். அடுத்த வருஷம் வட்டி விட்டா தான் முளைக்குமோ? இஞ்சால பாருங்க. இது புடலங்கொடி கொடி எல்லாம் வச்சிருக்கிறேன். ஒரு வித்தியாசமாக குடையில விட்டுருக்கோம். குடையில ஒரு நல்ல குடையில மேல் பக்கத்தை கலட்டி போட்டு அப்படி நூலி ஓடி போட்டு விட்டுருக்கிறார். பாருங்க எவ்வளவு மூளை வேலை இதுங்கிற தமிழருக்கு. கீரை கண்டாங்க நிற்கிது. அந்த விதைக்கி விட்ட கீரை சிவத்த கீரை. பக்கத்தில் அது சிவத்த கீரை காய்ச்சி அப்படி நல்லா இருக்குமோ? சூப்பர். இதை பச்சையை விட சூப்பருங்க. அப்படியோ? அது வந்து அந்த மாதிரி. இது பூசணி கொடி. இது பூசணி கொடி. வேறு விதமாக எதையும் செய்யணும். ஓகே இப்போதைக்கு இருக்கட்டும். இதுக்குள்ள இருக்குது பூசணிக்காய் எல்லாம். இருக்கு. கீழே இருக்குன்னு தானே? அது தெரியாது. இல்லையே முடியும். பச்சை கீரை அது விதைக்கி விட்டுருக்காங்க. எல்லாம் விதைக்கி விட்டுருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கு தேவை தானே?
இப்படியே வந்தால் இந்தியாவில் இந்தாங்க இது வந்து என்னென்னு சொல்கிற கூர்பீஸ் வெள்ளரி பழம் ஒன்று இருக்கு ராணிவே கூர்பீஸ் வெள்ளரி பழம் வெள்ளரி பழம் உண்டு கூர்பீஸ் வெள்ளரின்னு தான் இதை சொல்கிறேன். இந்த இப்படி இருக்கும் நான் இந்தாங்க இப்படி இதுதான் கூர்பீஸ் வெள்ளரியா இந்த கூர்க்கன் மெலோனே. அதுக்கு பேர் வந்து டொஜ்ஜில் வந்து கூர்க்கன் மெலோன்னு சொல்கிறது. ஆனால் ஒரு வெள்ளரி இனம் தான். வெள்ளரி இந்த பைத்தங்குடி நட்டுருக்கிறார். பைத்தங்குடியும் 1-2 கண்டு தான் நட்டுருக்கீங்க கணக்கு. நான் பெருசாக நடையில் இந்த தூங்குது பாருங்க. சில அது முத்தி கொட்டைக்கு விட்டுருக்குறேன். இங்கே பாருங்க விதைக்கு விட்டு கிடாது. இதெல்லாம் இப்போ இனித்தானுங்க வேறு இப்போ தானுங்க நல்ல டைம். இந்த தான் அந்த அதுக்கு தேவையான வெப்பம் இப்போ தான் கிடைக்குது. நீங்கள் ஒரு பிடி கொண்டு பிடிப்பினா அதோடய 5 சாப்பிட்டாலே காணும். ஒரு ஹோபிக்கு செய்கிறது. அது சரி சரியோ. இது என்ன மேடம்? இதோ இது இந்த நீங்கள் இந்த பிரியாணி செய்ய போடுங்க. பிரியாணி இல்லை. அந்த இல்லையா? அந்த இல்லை. சுவிஸில் அந்த இலையோட மரமாக வருதா? இது வந்து இத்தாலிக்காரங்கள்லாம் இது கூட பாவிக்கிறதா? அந்த இத்தாலியில இருந்தான் இது யூரோப்பாவில் கூட இருக்குது. அந்த நல்ல வாசம். இவர் இந்த என்னன்னு சொல்ல பசிலிகம் கூத்துட்டேங்கடா. இது மாதிரி என்ன இந்த மொத்தத்தில் வைப்போம் என்ன பேர்? துளசி மாதிரி இங்கே வாசம். துளசி மாதிரி அந்த இலை வந்து நல்ல வாசமாக இருக்கும். எடுங்க இதில் கையை அந்த பூ கிட்டத்தட்ட துளசி இனம்தான் அந்த வாசம் வருது. இது வந்து பசிலிகம் இங்கே சொல்கிற டொச்சில் இந்த இனம். இது பூசணிக்காய் மிருதங்கம் மாதிரி ஐயா. இந்த பூசணிக்காய் நீளம் கிட்டத்தட்ட ஒரு 80 சென்டிமீட்டர் வளருவார். இதுக்கு இப்படி நீளமே மிருதங்கம்மா. ஒரு மிருதங்கத்தை பார்த்தா தெரியும் தானே எப்படி அப்படியோ அந்த இனம். இது ஏதோ இத்தாலிக்காரங்க மற்றது இது இங்கே ஒரு 5 கன் தண்டவாளே முளைச்ச வரணும். இவர் அப்படியே விட்டு விடுங்க. இங்கே இதில் ஒரு காய் காய்ச்சிருக்கிற என்னண்டு பார்ப்போம். இந்த இனமண்டு விட்டுட்டேன். இங்கே அப்படி வளைங்க இப்படி வச்சிருக்குது. இது வந்து புது இந்த இது ரோஸ்மெரி ஒரு வாசன திரவியம். ஒரு வாசன திரவியம் உண்டு. இது வந்து சுவிஸ்காரர் தங்களோட சாப்பாட்டுக்கு கூடுதலாக பாவிக்கிறவை, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பாவிக்கிறவை. கோவா ஊசிக்கோவா அந்த மெல்லிசா வெறும் கோவா. ஊசிக்கோவா அந்த வர்க்கரையில். இது வந்து அந்த சுக்கினி மேடம். இது வந்து கூர்க்கன் எங்கட தெரியுது குக்கும்பர் தான் கூர்க்கன். 2 இனம் இருக்கு. சுவிஸா அதுவும் வெள்ளரி என்று தான் கொடுத்த சொல்கிறவே. 2 இனம். ஒன்று வந்து ஸ்ரீலங்கா, ஒன்று இங்கே யூரோப்பினம். இங்கே பார்க்க உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க இங்கே வேலியில் எல்லாம் நிற்குது. வேலிக்கு வெளியாலையும் போய் காய்ச்சிருக்கு பாருங்க. இது வேலிக்கு வெளியால் போய் காய்ச்சிருக்குது பாருங்க. அந்த பூசணி நான் சொன்ன மிருதங்க பூசணி. இது வந்து இந்த பழம் இந்த சின்ன மஞ்சள் வெறும் என்ன அப்ரிகோசன். இது அப்ரிகோசன் பழம் எல்லாம் சாப்பிட்றது. இது இங்கே இதுதான் நான் சொன்னேன். இது வந்து இங்கே யூரோப்பியன் அந்த குக்கும்பர் மஞ்சளாக இருக்குல்ல. இது இலங்கையா? ஸ்ரீலங்கா. இது சிலோனில் இருந்து கொட்டை எடுத்து போட்டு முளைச்சா இப்போ 2 நட்டுருக்கு. இதில் வந்து சம்பல் செய்யலாம், கறி காய்ச்சலாம். அந்த மாதிரி இது சேரி தாத்தன் சேரி. அந்த நீளமாக வர்றது இப்படி கொஞ்சம் இங்கே தாத்தன் சேரி. விரல் பாருங்க சூப்பர். விரல் நீளத்துக்கு இன்னும் பெருசாக வரும். இது வந்து சரியாக பேரிச்சம்பழம் தாத்தஞ்சேரி. இது இன்னும் பெருசாக வரும். பேரிச்சம்பழம் சொல்கிறோம். பேரிச்சம்பழம் நல்ல இனிப்பு. சும்மா சாப்பிடவே நல்ல இனிப்பாக இருக்குய்யா. இந்தா பைத்தங்க காட்டுங்க. அந்த மாதிரி எல்லாம் விதைக்கு. இது விதைக்கு வச்சு கிடக்கோ. முக்கியம் விதை தானே முதல் எடுத்து போட்டு. நீங்கள் வியல் வந்து பிடுங்கி நாங்கள் போய் சமைக்கலாம். சமைக்கலாம். வியல் பிடுங்கி எடுத்து சமைக்கலாம். இது வந்து விதைக்கு கொஞ்சம் விதைக்கு எடுத்து நீங்கள் எல்லாரும் கேட்பினும் தானே கொடுத்து பங்கிட்டு செய்கிறானே. எங்கட வழக்கமே அதுதான். இந்த அலை நிற்கிது பாய்த்தாங்க. சேரி டொமாட்டன் ஸ்ட்ராபெரி. அப்போ இதில் தான் உங்களோட தோட்டத்தின் இல்லை. இதில் இருந்து உங்கள் அந்த ரோட்டு மட்டும் அந்த குறுக்கு ரோட் மட்டும். இது 2 தோட்டம்.
இணைச்சி வச்சுக்கிறீங்க. இணைச்சி வச்சுக்கிறோம். அது எங்களோட தங்கச்சி இந்த பேரில் இருக்குது, எந்த பேரில் இருக்குது. சரி சாமான். ஆனால் 2 பேரும் சேர்ந்து செய்வது. அதனால் பெரிய இடம் இருக்குது, கணக்கை வச்சுருக்கிறீங்க, எக்கச்சக்கமாக வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்க எல்லாம் இதுதான் சீசன். இந்த இதை காட்டுங்க. இதுதான் சுக்கினி. இதெல்லாம் விட்டுருக்குறோம் என்னத்துக்கு? விதைக்கு. இதெல்லாம் விதைக்கு விட்டுருக்குறோம். பாருங்க சுக்கினி நீட்டு மஞ்சள் சுக்கினி. மஞ்சள் சுக்கினி சரியாக நூலம் என்ன ஆளை விதைக்கு விட்டுரு. இவர் தான் அப்படி வச்சுக்கு இவர் விதைக்கு வருவார். அப்போ இந்த 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 அண்ணா இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இது ஒரு தோட்டத்தை செய்யணும் கொள்ளணும். உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஊரில் வணக்கம் அண்ணா. அடுத்த தோட்டக்காரன் போகிறேன். எடுத்து காட்டுவோம். இது என்னன்னு சொல்கிறது, நாங்கள் ஊர்லேயே ஏற்கனவே இது தோட்டம் செய்த ஆக்கள் தான். அப்போ இங்கே வந்தோடனே வயசுகள் வேணும் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் தான் இருக்குது. அப்போ அந்த ஆசைகள் திருப்பி வருகுது எங்களுக்கு. அப்போ அதால் இப்படி ஏதாவது கிடைச்சா நல்லதுங்கடா, பொழுதுபோக்குக்கு வேலையை வீட்டுக்கு பெஞ்சன் எடுத்தா போல. அப்போ அப்புறம் பிற்காலத்துக்கு உதவமோடு இப்போவே வேலைக்கு எடுத்து இப்போவே நாங்கள் இங்கே ஆரம்பித்து இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கோங்க. அண்ணா கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இருக்கா பெஞ்சனுக்கு? 7-8 வருஷம் இருக்கு. 7-8 வருஷத்தோட பெஞ்சன். அப்போ இதுலேயே பொழுத போக்கிக்கொண்டே இருக்கலாம். மனதுக்கு நல்ல நிம்மதி. என்ன சமருக்கு இங்கே செய்யலாம், குளிர்காலத்தில் வீட்டு அங்கே ஸ்ரீலங்கா போய் அங்கே செய்யலாம். அண்ணா இல்லைன்னா இந்த குளிர்காலத்தில் என்னென்ன பயிர் வைப்பீங்க? குளிர்காலத்தில் இருக்குது பயிர். குளிர்கண்டு சலாட் வைக்கலாம், உள்ளியல் அதுகள் நாங்கள் வைக்கிறோம். சமருக்கு தான் எடுக்கலாம். அது விண்டர் அக்டோபர் நவம்பரில் நட்டு வெங்காயம் உள்ளி இதுகளில் நட்டு விட்டோம்னா சமருக்கு தான் அதை எடுக்கலாமா? அது விண்டர் கண்டு வாரது அந்த சீசனில். நீங்கள் சமருக்கு மணி டிரெக்டாக சமரில் நடலாம். 2 விதமாக இருக்குது. ஆனால் விண்டருக்கு நல்ல குவாலிட்டி, நல்ல பெரிசாயம் வரும், தரமானது. அப்போ அதுகளை செய்து விடுறது. மற்றபடி சலாட் இருக்குது, விண்டர் சலாட், விண்டர் கீரை இருக்குது, எல்லாம் போட்டு எடுக்கலாம். அப்போ அதுகள் பெருசாக குளிருக்கு எங்களுக்கு எங்களோட உடம்புக்கு சரி வராது. இந்த குளிருக்கு நிற்கலாம். -15-20 நிற்கும். அப்போ யார் நிற்கிறது? நட்டு போட்டு விட்டு விடுறது. மற்றபடி சமருக்கு தான் சமர் எல்லாம் சலாட்டு கீரை இல்லை சகலதும் சமரில் செய்கிறது கூடுதலாக சமரில் தான் விரும்பி செய்வீங்க. பயிர்கள் எங்களோட பயிர்கள் அப்படித்தானே வேறும். எங்களோட பயிர்களுக்கு யூனுக்கு பிறகுதான் எங்களோட பயிர். எங்களோட சிலோன் இதண்டா யூனுக்கு பிறகுதான். அப்படின்னா இங்கே தண்ணி வசதி என்னமா தெரியணும் உங்களுக்கு? பாருங்க இங்கே இந்த தோட்டத்தில் தண்ணி வசதி காணக்கூடியா இருக்குது. இங்கே பாருங்க தண்ணி இங்கே இதெல்லாம் எடுக்கிறது. இதில் இருந்தாலும் கொண்டே ஊற்றலாம். பைப் லைன் எடுத்துக்கொண்டே உங்களுக்கு ஒரு டேங்க் மாதிரி இங்கே பாருங்க இப்படி ஒரு டேங்க் உண்டு. இப்படி டேங்குகள் அங்கங்கே வச்சிருக்கிறோம். இப்படி பைப்புகள் வச்சிருக்கிறோம். இதுக்குள்ள தேவை போட்டு இதுக்குள்ளால நீங்கள் இப்படி ஒரு வாளி இருக்கല്ലോ, வாளியால் அள்ளி அள்ளி ஊற்றணும். இல்லை அடம் பைப்பால் பிடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த தண்ணி ஸ்பார் என்ன அதாவது சேமிப்பு இப்படி இதால் விட்டால் கூடுதலாக தண்ணி போகும். இவைக்கு அந்த ரூல்ஸ் இங்கே அப்படி தொட்டிலுக்கு கூடாதுக்கு நிரப்பி போட்டு அள்ளி அள்ளி ஊற்றணும். ஆனால் பைப்பால் நேரடியாக பயிர்களுக்கு தண்ணி விட இயலாது. இங்கே அப்படித்தான் அது கண்டா அவைக்கு ஃபைன். அதாவது தண்ட பணம் அற விடுவீங்க. இங்கே பயிர்கள் எல்லாம் வச்சுக்கிங்க, எல்லாம் வாங்கி எல்லாம் வச்சுக்கிங்க. ஒரு 6-7 இடத்த லைன் கொடுத்து வச்சுக்கிறேன். அப்படியே கொழுவி போட்டு விட்டா அங்கே ரம்பிடும். அள்ளி அள்ளி ஊற்ற வேண்டிய அதுதானே பக்கத்தை எல்லாம் செய்து வச்சுக்கிறீங்க. அப்போ அதால எங்களுக்கு பெரிய சிரமம். இதெல்லாம் இந்த மாநில ஆக்கள் தான். அதாவது சட்டென்றால் நகராட்சி இந்த அதாவது ஸ்டட் இருக்கல்லோ அவைந்த இதெல்லாம் இது இருக்குது. நகராட்சி அவை தான் இந்த வசதியெல்லாம் செய்திருக்கோம். மற்றது இந்த காணிகள் ஃபுல்லாக அவைந்ததான். அதைத்தான் உங்கள்கிட்ட வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுறீங்க? நான் இப்போ ஒரு காணிக்கு இது 2 காணி. நான் 185 franc கட்டுறேன் வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு இது இந்தியாவில் ஒரு காணி, இந்தியாவில் ஒரு காணி 185 கட்டுறோம். கிட்டத்தட்ட 10 தர 20 மீட்டர் வரும். அப்படி 10 தர 20 மீட்டர் இந்த காணி. ஓகே வருஷத்துக்கு 85 franc சூப்பர். ஆனால் நாங்கள் ஒரு 500 franc 1000 franc மேலே உழைச்சிடுவோம். அதாவது எங்களோட தேவைக்கு பயன்படுத்திடுவோம். அது சரியோ நல்ல வடிவா எல்லாம் குருவிகள் எல்லாம் வாசலுக்கு வச்சு அருகில வச்சு எல்லாரும் வச்சிருக்கிறீங்க.
அப்போ இது வந்து ஹோபி இனி ஃப்ரெண்டுகளுக்கு சௌரங்கள் அண்ணா அப்படி எல்லாரும் பெருவினம் எல்லாரும் கொடுக்குறோம். அது மாதிரி இதில் பெருசாக லாபம் ஒன்று எங்கட ஹோபி சும்மா வச்சு விட்டா அதை வந்து தண்ணி ஊற்றினா வளர்ந்து கொண்டே வருது. பசலியில் பார்த்து போடுறீங்க. என்ன ஆரம்பம் வேலை உழுது பிரட்டி தண்டு நட்டி தண்ணோணும் முடிவுல எல்லாம் புடுங்கிற இதான் எங்களுக்கு வேலை. இடையில தண்ணி விடுறோமா புல்ல பிடுங்க. அப்போ இந்த பயிர்கள் வந்து முடிஞ்சா போல பிடுங்கி கொண்டு போடுற இடம் இருக்கும். நீங்க விரும்பினா வட்டி தாக்கலாம். இதுக்குள்ளேயே போட்டுட்டு விண்டருக்கு அப்படி ரூம் சாமாருக்கு எல்லாத்தையும் வராணி மூடி போட்டு திருப்ப செய்யலாம். முக்கியம் இந்த பெரிய மரங்கள் இருக்குல்ல, இப்போ இந்த சூரியகாந்தி மரம், சூரியகாந்திய இந்த தடி கொஞ்சம் மொத்தம் ரஃபா இருக்கும். அந்த உணர்றதுக்கு நாள் எடுக்கும். அப்ப அவரை தூள் வட்டி போட்டாங்க எங்களை கண்டெல்லாம் அங்கே கொண்டேன்ற வச்சிருக்கீங்க. அங்கால அது போடுறதுக்கு கொண்டேன்னு நீங்கள் அதுக்குள்ள எல்லாம் கொண்டே போடலாம். என்ன உங்களுக்கு பச்சை சாமான என்னவும் அந்த கொண்டே போடலாம். அவங்க வந்து கிளம்பியில் ஒரு நாளைக்கு வந்து எங்களை எடுத்துட்டு போவாங்க. நான் வேலை செய்கிறேன், எடுத்துகிட்டு போயிடுவேன். நீங்களும் அதில் தான் வேலை செய்வீங்க. வேலை செய்கிறேன். முடிஞ்சோன்னா தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம். எங்களுக்கு இதுதான் என்ஜாய் பண்ணுறோம். இப்போ சிலோனில் நிற்கிறாரு, பின்னேற வெயில், நல்ல பின்னேற வெயில் அடிக்குது. இப்போ தோட்டத்தில் பின்னேரத்தில் அங்கே ஊரில் நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபீலிங் வருது. இதுக்கு நிற்க அப்படித்தான் கிடக்கு. அதான் என்ஜாய் பண்ணுறோம். கோடை எனக்கு இது ஒரு கோபி ஏண்டா இதுதான் இல்லை இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. சில இடங்களில் தவித்து கொண்டு இருப்போம். இப்போ சிட்டிக்கு இருக்கிற ஆக்களுக்கு இதெல்லாம் பயங்கர கஷ்டம். இது வந்து கிராமப்புறம், அதால் உங்களுக்கு நல்ல வசதி. என்ன எனக்கு இது வந்து ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. நல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்க. அவ்வளோ ஆழத்துக்கு ஓட்ட போகிறோம். ஐயா பார்ப்போம். இருக்கு 7 மணி அளவு செய்வோம். பிறகு பேருந்து பார்ப்போம். அப்படி ஹாப்பியாக போய் கொண்டிருக்குது. ஆமாண்ணா, ஹாப்பி வாழ்க்கை. சரி, நன்றி, வணக்கம். நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி. இவ்வளவு நேரமும் எங்களோட மெனக்கட்டு இந்த தோட்டத்தின் கஷ்டங்கள் விளக்கங்களை தெளிவாக எங்களுக்கு தந்ததுக்கு. அப்புறம் என்ன இருக்கு, என்ன நீ சிலதுகளை நீ பூசணிங்கெல்லாம் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கு. இன்னும் வருவீனா தான் காய் பெருக்கும். அக்டோபர்லாம் பெரிய காயே வரும். அப்புறம் எடுக்கலாம். இன்னொரு ரிக்வெஸ்ட் உண்டு. இங்கே வந்து இப்போ நல்ல வெப்பம் தானே, நீங்கள் துளசி கொட்டை ஊரில் இந்த எடுப்பிச்சு இதில் உங்களோட வீட்டு முத்தத்தில், உங்களோட வீடு அங்கே அந்த அதுக்கு கிடக்கு, அந்த வீட்டு முத்தத்தில் ஒரு சாடிக்குள்ளே ஊரை மாதிரி வளர்க்கலாம் தானே? செய்து பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்களேன். வாழை மரம் வச்சுக்கலாம் தானே இது? வாழை மரம் அது பார்க்கல. வாங்க அங்கே பாருங்க, வாழை வாழை வச்சிருக்கிறோம் முத்தத்தில். இந்த பாருங்க, வீட்டை பாருங்க, இந்த சுவிஸ் கொடி, அதோட ஒரு மணி தூக்கி கிடக்கு. இது வந்து சுவிஸ் காரட்டு பாரம்பரிய மணி. இந்த மணி இப்படி கிழிக்கிறது, ஆட்டுறது, இப்படி ஆட்டுறது, இதுதான் அந்த பாரம்பரிய மணி. அவன் பாரம்பரிய உடுப்பை காணையில் செவ்வந்தி விதை. இங்கே பாருங்க, இங்கே இது அருகம்புல்லு சாடிக்க போட்டு வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, உங்கள்ட்ட இது நிற்கிது. இது ஒரு செவ்வந்தி இல்லை, இதுன்ற பேர் வந்து செவ்வரத்தில் ஒரு இனம். அது இங்கே இந்த கலரில் வருது. இங்கே பாருங்க, வாழை என்ன மாதிரி அப்படியே மண்ணுக்கே வச்சிருக்கிறோம். இப்போ வெள்ளிக்கிழமையில வைக்கி சாப்பாட்டுக்கு வாழையில் 3 வாழையிலேண்டா கொடுத்து அங்கே மேலே நாங்கள் காகம் வளர்க்குறோன்னு சொன்ன நில்லாண்டா நிற்பினோம். அப்படியே நிற்பினோம். எந்த பக்கம் பார்க்கணுமோ அந்த பக்கம் பார்த்து கொண்டு நிற்பினோம். இங்கே குபேரர் இருக்கிறார். இங்கே பாருங்க, குபேரர் இயேசு ஐயா இருக்கிறார். எல்லாரும் இப்போ மழை வந்தாலும் இங்கே நீங்கள் உடனே இந்த கொட்டிலுக்கு நிற்கலாம். இந்த கொட்டில் எல்லாம் நீங்களா போட்டதோ? நாங்கள் போட்டது. இது முந்தி வரும் காணி. நாங்கள் எல்லாம் இங்கே கல்லுகள் எல்லாம் பாய்ச்சி இதை எடுத்து கொட்டில் போட்டு உங்களை கண்டு வச்சிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட நியாயமான கொட்டிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஃப்ராங்க் முடிஞ்சிருக்கும். இந்த கொட்டிலுக்கு மட்டும் 2.5 முடிஞ்சதுங்க. 2.5 இலங்கை காசுக்கு இப்போதைய கணக்குக்கு 10 லட்சம் 15 லட்சம். இது வந்து இப்போ பிறகு போட்ட நாங்கள். இது தொடர்ந்து போட்ட நீங்கள் போட்டது. இதுக்கு சாமான்கள் பெருசா சிலவில்லை, கிடைச்ச சாமான்களை வச்சு போட்டது. ஆக்கள் ஃப்ரெண்டுகள் தந்தது. ஒரு 350 ஃப்ராங்க் முடிஞ்சது. சாமான் நீங்களா செய்தீங்களோ? ஆக்களை எல்லாம் நீங்கள் மச்சான நீங்களும் சேர்ந்து நாங்கள் தான் ஹோட்டல் போட்டது. நாங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா நீட்டாக போட்டு வச்சுக்கிறீங்க. ப்ரொஃபஷனல் வேலை மாதிரி எல்லாம் அடித்து செய்து வச்சுக்கிறீங்க. நாங்கள் ஆல்ரவுண்டர் எல்லா வேலையும் எங்களுக்கு. இது இங்கே கிரில்லும் போடலாமோ? கிரில்
கிரில் எல்லாம் போடலாம் இப்போ தச்சமையும் கேஸ் கிரில்லாம் போடலாம் அங்கே ஆ கேஸ் கிரில் கிடக்குதா வச்சுக்கிறோம் இதில் இருக்கு எல்லாம் இருக்கு மேசி எல்லாம் வச்சுக்கிறீங்க எல்லாம் இருக்கு இந்த அந்த மாதிரி ஃபன் பண்ணலாம் என்ன இப்போ என்னன்னு கேட்டால் வக்கையலோ ஓ அப்படியே இப்போ போடையில் அது எரிக்கிற கிரில் ஓ கேஸ் கிரில் போடலாம் அதுக்கு சட்டம் ஓ இது மற்றும்படி போகல அது நாங்கள் இதுவும் வச்சுக்கிறோம் மானும் வச்சுக்கிறோம் மான் இல்லை வேறு வந்து மேரி. ஸ்விங்கி ஒட்ட வச்சுக்கிங்க ஒட்டகம் ஸ்விங்கி ஒட்ட வச்சுக்கிங்க பலகையில் செய்கிறது அந்த மாதிரி வச்சுக்கிறோம் சரி அண்ணா சரி நன்றி. நன்றி பாய் ஓ ஓகே நன்றி This next one. நன்றி ஓகே ஓகே பாய் பாய் இப்படியே போவோம் வேலை பிள்ளை